ஒரு புரியல ஒன்னேனா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று பிக் பாஸ் வீட்டில் க்ரீப்பியாக ஒரு விஷயம் நடந்தது. அதை ஃபுல் எபிசோடில் காட்டலன்னு நினைக்கிறேன். லைவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது கமருதீன் இருக்கார் பார்த்தீங்களா, பார்வதியை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது என்னன்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலாக எல்லாருக்குமே யூனிஃபார்ம் தந்திருக்காங்கல்ல, பார்வதிக்கு தந்த யூனிஃபார்மில் பட்டனில் ஏதோ பிரச்சனை போல். அந்த பட்டனில் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவர் கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுறாரு. முதல்ல வந்து ஆரன் ஆரன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை இவர் சொல்ல முடியாதுல்ல, அதனால எழுதி காட்டலான்ற மாதிரி கையை வச்சு எழுதி காட்டுறாரு. முதல்ல எச்சுன்னு போடுறாரு, அடுத்து ஓன்னு போடுறாரு. அதை கூட இவங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஓ எச்சா, ஓகே, ஓவா, ஓகே, அடுத்து ஆரா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையா படிச்சுட்டு இருக்காங்க. அப்பயுமே விஜய் பார்வதிக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் கொடுமை. ஒரு ஸ்டேஜில் அவர் இருக்காரு பார்த்தீங்களா, ஆரன் அப்படின்றத எழுதியே காமிச்சிடுறாரு. நிறைய பேர் இதை ஆர்னின்னு எழுதுனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஆர்னினா நான் மூட்ல இருக்கேன்னு எழுதுனாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் ஒய்யன்ற வார்த்தை போடவே இல்லைங்க. அந்த கமருதீன் எழுத நினைச்சது ஆரன் அப்படின்றது. அதாவது வந்து ஆட்டோல ஆரன் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம் பேசுறதுக்கு ஆரன்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆரன் அடிக்கணும் போல இருக்குன்னு இவர் சொல்றாரு. அது இவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் புரிஞ்சிருது. டே என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க விளையாட்டா அவர் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவர் லிமிட்டை தாண்டுறாரு அப்படின்ற மாதிரி திவாகர் கிட்ட ப்ரோமோல பேசினாங்க பார்த்தீங்களா, இதுதான் லிமிட்டை தாண்டதா அவங்க சொல்றாங்க. ஸோ கண்டிப்பாக இது தப்பு தாங்க. அதாவது வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்திருக்கோம், கேம் விளையாடுறதுக்கு வந்திருக்கோம். உங்களால் வந்து கொஞ்ச நாள் கூட இந்த எண்ணத்தை அடக்கிட்டு இருக்க முடியாதா? கமருதீன்லாம் தேவையில்லாத வேலை பார்க்குறாரு. இதெல்லாம் உண்மையிலேயே தேவையில்லாத வேலை. இதுக்கு முன்னாடி நீங்கள் டபுள் மீனிங்கில் பேசிக்கிட்டீங்க. டபுள் மீனிங்கில் இதை விட அதிகமாக பேசினாங்கங்க. எல்லாருமே இதுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும், ட்விட்டரில் இருக்கிற சாதாரண மக்கள் ஆகட்டும், இதுக்கு இவங்க பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு ட்ரிகர் ஆகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இது தப்பு தான். ஆனால் இதை விட தப்பே அவங்க பண்ணிட்டாங்கன்றேன். என்னன்னா, ரெண்டு பேருமே டபுள் மீனிங்கில் எவ்வளோ பேசியிருக்காங்க தெரியுமா? நான் வந்து 3 வேளை சாப்பிட மாட்டேன், 4 வேளை சாப்பிடுவேன். அவங்க சாப்பாடை பற்றி பேசல, வேற எதையோ பற்றி பேசிட்டு இருக்காங்க. நான் 3 வேளைலாம் சாப்பிட மாட்டேன், 4 வேளை சாப்பிடுவேன். நான் கவர் போட்டு தான் சாப்பிடுவேன், கவர் இல்லாமல் சாப்பிடுவேன். எக்ஸ்ட்ரீமாகவே பேசிட்டாங்க. நேற்று நடந்தது அதில் ஒரு விஷயம். ஆனால் விஜய் பார்வதி நேற்று தான் என்னமோ அஃபெண்ட் ஆன மாதிரி வந்து நான் இதுக்கப்புறம் அவனை விட்டு விலகி இருக்க போகிறேன்ற மாதிரிலாம் திவாகர் கிட்ட பேசுகிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.